ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவாகும். பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும். இந்த வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மட்டும் மழை பெய்ய போகுது. முதல்ல செப்டம்பர் 14 மற்றும் செப்டம்பர் 15 ஆகிய 2 தேதிகளில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் தென் மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மழை பெய்யும். அது எந்தெந்த மாவட்டங்கள்னால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர் மற்றும் திருச்சி, புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இந்த மழையானது கோடை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை போல் பெய்யும். அதாவது எல்லா இடங்களிலும் ஒரே நேரங்களில் மழை பெய்யாது. சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். சில இடங்களில் மழை பெய்யாமலையும் ஒதுக்கவும் செய்யும். செப்டம்பர் 14 மற்றும் 15 ஆகிய 2 தேதிகள் மட்டும்தான் நாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மாலை, இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இந்த மழை எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த இடங்கள்ங்கிறது நம்ம அந்த உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து தான் இருக்கும். இதன் பிறகு செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் படிப்படியாக பெய்ய ஆரம்பிச்சிடும். சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பெய்யும். இந்த வெப்பச்சலன மழை எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை பெய்யுங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோவில் பதிவு செய்கிறேன். இதற்கு பிறகு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழை மற்றும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு இந்த வருடம் காணப்படும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.